எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்த்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேப்டாப் வந்து அதிகமா யூஸ் பண்றோம். ஒரு யூடியூப் வீடியோவோ, இல்ல நம்ம ஏதாவது ஒரு படிக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸோ நம்ம பார்க்குறோம், செய்றோம் அப்படின்ற பட்சத்தில, இந்த மொபைல் இன்டர்நெட் அப்படின்னு ஒண்ணு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம நெட் இருந்தா தான் எதா இருந்தாலும் ஆன்லைன்ல போய் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னும்போது நம்ம அந்த இன்டர்நெட்ட வந்து நம்மளுடைய லேப்டாப்லயோ அல்லது பிசிலயோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கையில, நம்ம மொபைல்ல யூஸ் பண்ற டேட்டாவ விட இந்த லேப்டாப்ல வந்து இன்டர்நெட்ட வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், ஸோ டேட்டா வந்து அதிகமா வந்து இழுக்குது. நம்ம 1 ஜிபி ரீசார்ஜ் பண்ணி வச்சிருப்போம். இந்த லேப்டாப்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 500, 600 எம்பி வந்து காலியாயிருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டேட்டாவ வந்து நல்லா திங்குதுன்னே சொல்லலாம். இந்த மாரி லேப்டாப் அண்ட் பிசி எல்லாம். ஸோ எதுக்காண்டி இந்த இன்டர்நெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்ட் பண்ணும்போது எதுக்கு டேட்டா வந்து தேவையில்லாம நம்ம யூஸே பண்ணாம எதுக்கு காலி ஆகுது? நம்ம சும்மா அப்படி கனெக்ட் பண்ணிட்டு சும்மா அப்படி எதுவுமே யூஸ் பண்ணாம வச்சிருந்தாலுமே, உங்களுக்கு வந்து இந்த டேட்டா வந்து காலியாயிரும். ஸோ இது என்ன ரீசன்? இத எப்படி தடுக்கலாம்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து எதுக்காண்டி நான் மேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ப்ரோ என் லேப்டாப்ல வந்து நான் இன்டர்நெட்ட கனெக்ட் பண்ண உடனேயே, என்னோட நெட் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே யூஸ் பண்ணாம சீக்கிரமாவே வந்து காலியாயிருது. இத வந்து எப்படி தடுக்கிறது? இதுக்கு என்ன ரீசன்? அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவருக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கான வீடியோஸையும் நான் கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நெட்ட வந்து நம்ம இந்த லேப்டாப் அண்ட் பிசில வந்து கனெக்ட் பண்றோம்னு வைங்களேன். ஸோ அது எதனால காலியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்ச் ஆப்ஷன்ல போயி டாஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டாஸ்க்ன்னு டைப் பண்ண உடனே, டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அத ஓப்பன் பண்ணோனே இந்த மாரி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஸோ இத வந்து இப்ப நான் பெருசாக்கிக்கிறேன் இந்த ஸ்க்ரீன. ஸோ பெருசாக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து பாருங்க நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நெட்வொர்க் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்ஷனுமே பாருங்க. அதாவது இந்த நெட்வொர்க்குக்கு நேரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 0 எம்பிபிஎஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 0க்கு மேல 1ஓ, 2ஓ, 5ஓ, 10ஓ இந்த மாரி இருக்கவே கூடாது. எல்லாமே 0ல தான் இருக்கணும். ஸோ அப்படியே உங்களுக்கு 5, 10 எம்பிபிஎஸ், ஒரு 20 எம்பிபிஎஸ் அப்படின்ற மாரி இந்த இடத்துல இப்படி காட்டுச்சுன்னு வைங்களேன், இதுக்கு நேரா என்ன நேம் இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரன் டைம் புரோக்கர்ஸ் இது வந்து இதெல்லாம் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிசி அண்ட் லேப்டாப்லயே வந்து டிஃபால்ட்டா வந்து வேலை செய்ற ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எதையுமே வந்து நீங்க டிசேபிள் பண்ணிறக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப்ல இருக்கிற டிஃபால்ட்டா வந்து குடுத்துருக்க ஆப்ஷன். இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன எம்பி ஒரு 2 எம்பி, 5 எம்பி இந்த மாரி டிஸ்டன்ஸ்ல வந்து டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செக்யூரான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ அதனால இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்றீங்க. அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு WhatsAppா இருக்கட்டும், இல்ல இந்த BlueStack ஆப்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு இந்த Filmoraவா இருக்கட்டும், ஸோ இந்த VLC மீடியா பிளேயர் இந்த மாரி ஏதாவது ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 0 தவிர வேற ஏதாவது 5, 10 எம்பிபிஎஸ் அப்படின்ற போல இந்த நெட்வொர்க்கு கீழ அப்படி காட்டுதுன்னு வைங்களேன். ஸோ ஒரு வேள அப்படி காட்டுச்சுன்னா, அத நீங்க ரைட் கிளிக் பண்ணி, ஸோ எண்ட் டாஸ்க் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த எண்ட் டாஸ்க் அப்படின்றத குடுத்துட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல 5, 10 அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறது இதே மாரி 0க்கு வந்துரும். அதாவது உதாரணத்துக்கு ஏதாவது நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்து, அந்த அப்ளிகேஷன் மூலமா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த 0வ தாண்டி எம்பிபிஎஸ்ல உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, இந்த ரைட் கிளிக் பண்ணி எண்ட் டாஸ்க் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆயிரும். அவ்வளோதான். நீங்க தேவையில்லாம இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இதெல்லாம் டிஃபால்ட்டா வந்து நம்மளுடைய சிஸ்டத்திலேயே வந்து ரன்னிங் ஆற ஆப்ஸ் தான். நீங்க இத வந்து எதுவுமே பண்ணிறாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நெட்வொர்க்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு நேரா வந்து பாருங்க. ஸோ எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்லோ அப்படின்னு தான் இருக்கும். இதில லோவ்ன்னு இருக்கு பாருங்க. அடுத்து வெரி லோவ் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெரி லோவ்ன்னு தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து அந்த அளவுக்கு வந்து கலெக்ட்டே பண்ணாது. ஸோ அதனால தான் எல்லாமே வெரி லோவ்ல இருக்குது. ஸோ இதோட பவர் யூசேஜ் அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் யூசேஜ் 0% 0 எம்பிபிஎஸ் இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 0% தான் வந்து எல்லாமே யூஸ் ஆகுது. அதனால இத எல்லாமே உங்களுக்கு 0ல இருந்துச்சுன்னா, எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க தாராளமா வெளிய வந்துரலாம். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, கீழ சர்ச் ஆப்ஷன் இருக்கு. சர்ச் ஆப்ஷன்ல போயி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ சர்வீசஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ கீர் ஐகான் போட்டு சர்வீசஸ் அப்படின்னா, இந்த ஆப்ஷன ஓப்பன் பண்ணி உள்ள போங்க.
ஸோ அதில உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் வரும். ஸோ அதில வந்து நீங்க கவனமா பார்க்க வேண்டியது 2 ஆப்ஷன் தான். அந்த 2 ஆப்ஷன மட்டும் நீங்க டிசேபிள் பண்ணாலே போதும். ஸோ உங்களுடைய இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கம்மியா தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரன்னிங்ல இருக்குதான்னு பாருங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங்ல இல்ல. ஸோ இந்த மேல இருக்கு பார்த்தீங்களா ரன்னிங். அதே மாதிரி இந்த பேக்கிரவுண்ட் இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ் அப்படின்றதுக்கு நேரா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங்ன்னு இருக்குதான்னு செக் பண்ணுங்க. எனக்கு வந்து ரன்னிங்கே இல்ல. ஸோ உங்களுக்கு வந்து இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்படி ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா, இத செலக்ட் பண்ணி, ஸோ இத வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மேனுவல்ன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேள ஆட்டோமேட்டிக் அப்படி டிலே ஸ்டார்ட்ன்னு இருந்துச்சாலோ, இல்ல ஆட்டோமேட்டிக் மட்டும் இருந்துச்சுனாலோ, ஸோ அத வந்து நீங்க டிசபிள் அப்படின்னு குடுத்துருங்க. டிசபிள்ன்னு குடுத்துட்டு ஸ்டாப் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டாப் அப்படின்றத குடுத்துட்டு அப்ளை குடுத்துருங்க. ஸோ அப்ளை குடுத்துட்டு நீங்க அடுத்து ஓகே அப்படின்னு குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து டேட்டா வந்து இது மூலமா வந்து உங்களுக்கு பேக்கிரவுண்ட்ல வந்து தேவையில்லாம டேட்டாவ வந்து இந்த பிசி வந்து உங்களுக்கு எடுத்துக்காது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அப்டேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு கீழயே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க நீங்க. இப்ப நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். அது எப்பயுமே வந்து லாஸ்ட்டா தான் இருக்கும். அப்படின்ற லெட்டர்க்குள்ள. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பாருங்க. விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பாருங்க எனக்கு எனபிள்ல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம பாருங்க ரன்னிங்ல தான் இருக்குது. ஸோ இத வந்து இப்ப நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். ஸோ இது வந்து மேனுவல் இருக்குது. இத வந்து இப்ப நான் டிசபிள் அப்படின்னு வச்சுடுறேன். டிசபிள்ன்னு வச்சுட்டு, அ இப்ப வந்து ஸ்டாப் அப்படின்னு குடுத்துடுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த விண்டோஸ் அப்டேட் வந்து அவ்வளோதான். டிசபிள் ஆயிருச்சு. நம்ம ஸ்டாப்பும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை அப்படின்னு குடுத்துருங்க. குடுத்துட்டு நீங்க ஓகே குடுத்துருங்க. ஸோ குடுத்துட்டு அவ்வளோதான். நீங்க வெளிய வந்துரலாம். ஸோ நீங்க வெளிய வந்துட்டு அப்புறம் ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாம எந்த விதமான இன்டர்நெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாம எடுக்கவே எடுக்காது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த டாஸ்க் மேனேஜர்ல போய் அந்த ஒரு ஆப்ஷன பண்ணுங்க. அப்புறம் இந்த சர்வீசஸ்ல போய் இந்த 2 ஆப்ஷன பண்ணுங்க. இந்த 3 மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது, தேவையில்லாம எந்த விதமான டேட்டாவும் வந்து உங்களுக்கு செலவாகாது. உங்க இன்டர்நெட்டும் வந்து காலியாகாது. நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 5லிருந்து ஒரு 10 எம்பி தான் வந்து உங்க கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்குமே தவிர, அதுக்கு மேல வந்து எடுத்துக்காது. அதாவது நீங்க வந்து யூஸ் பண்றத பொறுத்து, நீங்க அதிகமா டவுன்லோட் அது இதுன்னு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஜிபி கணக்குல டேட்டா காலியாக தான் செய்யும். நீங்க ஒரு வேளை இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு எதுவுமே யூஸ் பண்ணாம சும்மா தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 எம்பி, 5 எம்பி இந்த மாரி தான் டிஃபரெண்ட்ல வந்து காலியாகுமே தவிர, முதல்ல மாதிரி ரொம்ப உங்களுக்கு ரொம்ப வந்து டேட்டா வந்து காலியாகாது. ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வந்து தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நெறைய நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலன்ற காரணத்த கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்கே டெக் பிரீமியம். நான் சதீஷ். நன்றி.